ஸோ கைஸ், வெல்கம் டு மனப்பிராந்தி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு போன வாரம் நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ஸ் ஐபிஎல்ல அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டேபிள் ஸ்டாண்டிங்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அண்ட் டுமாரோ அவர் சிஎஸ்கே மேட்ச்சுக்கு வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி லைட்டாக பார்த்துடலாம். அண்ட் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் ராம். ஹாய்டா. ஹாய்டா டே. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? சேனல் வியூஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் அப்பதான் அப்படியே போயிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு மாதிரியா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். அண்ட் பிஃபோர் தட் இன்ட்ரடக்ஷன், நாங்க ரெண்டு பேருமே பயங்கரமான மஞ்சமா கான்ஸ், அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ நிறைய ஸோ கதறல்ஸ்லாம் இருக்கும். யாரும் கண்டுக்காதீங்க. ஏன்னா இந்த சீசன் எப்படி எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அடி. பாயிண்ட்ஸ் டேபிள பார்த்தா கண்டிப்பா நமக்கு தான் உட்டன் ஸ்பூன் போலயே, கன்ஃபார்மா. கண்டிப்பா நேற்று நம்ம எஸ்ஆர்எச் கம்பெனி கொடுத்து நம்ம உடன் ஸ்பூன் வாங்க மாட்டோம்னு நினைச்சேன். பட் எஸ்ஆர்எச் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டாங்க. நீ நம்மளை யாராலும் காப்பாற்ற முடியாது. கன்ஃபார்மா உடன் ஸ்பூன். அவனுங்க அவனுங்க ஆடுற கேமுக்கு வந்து ஒரு 4 கேம்ல ஒரு கேம் மாட்டிக்கும் எப்படியும். அவன் 14 மேட்ச்ல மினிமம் 4-5 மேட்ச் ஜெயிச்சிருவான். ஆமா, நமக்கு எப்படி அந்த முதல் கேம் மாட்டுச்சுன்னு எனக்கு இன்னமும் புரியல. அது ருத்துராஜ் கெய்க்வாடோட பேட்டிங்னால. அவன் வந்து அந்த ஆமா, குயிக் ஃபயர் 50 அடிக்கலன்னா அதுவும் தோத்துருக்கும். கரெக்ட் தான். அதுவே கடைசி ஓவர்ல 19th ஓவரா 20th ஓவர்ல ஜெயிச்சவன். 20th ஓவர் தானோ? ஒரு 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 6 பால் மிச்சம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை சரியா. ஆக்சுவலா 19.1 லாஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சிருவானே இவன் ரச்சின். ரச்சின், ஆமா, தோனி அடிப்பான் தோனி அடிப்பான் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ரச்சின் அது அடிச்ச 2 மேட்ச்ல அது ஒரு மேட்ச், அதுவும் முக்கிய முக்கியம் தான் அடிச்சான். So, 150 சேஸ்ல பவர் பிளேல 60 அடிச்சுட்டு 20வது ஓவர்ல சேஸ் பண்ணும்போதே நம்ம உஷாரா இருந்திருக்கணும். எப்படியோ சரி, ஒரு மேட்ச் இந்த முதல் மேட்ச் ஜெயிச்ச உடனே சரி ஓகே 100 விக்கெட்லாம் எடுத்தான். ஸோ ஓகே, லைக் இந்த சீசன் ஓரளவு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ருத்துராஜோட கேப்டன்சி எரர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங் இன்டென்ட் இல்லாதது எங்கேயோ போயிடுச்சு. So, 5 லாஸ்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. லைக் அட்லீஸ்ட் நான் வந்து லைக் ஒரு மேட்ச் நம்ம ஜெயிச்சிருவோம்னு தான் நினைச்சேன். ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பஞ்சாப் மேட்ச் ஜெயிச்சு இருந்திருக்கலாம். பஞ்சாப் அந்த மேட்ச்ல ஆர்ஆர் மேட்சும் ட்ரை பண்ணி ஜெயிச்சு இருந்திருக்கலாம். இதுல நம்ம குட் பேட் அக்லி மொமெண்ட்ஸ் இருக்கு, நம்ம அப்ப இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஸோ பாப்போம் பாயிண்ட்ஸ் என்னன்ட்டு. டேபிள் ஆஹ் நான் என் ஓகே, ஃபோனில் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கேன் வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள். ஸோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ண பாயிண்ட்ஸ். டைம் அப்போ டிசி மும்பை மேட்ச் முடியல. ஸோ ஆமா, இப்பதான் என்னோட செகண்ட் ஏர்லி இன்னிங்ஸ். ப்ரெடிக்ஷன் மும்பை வில் வின் திஸ் மேட்ச். ஸோ பார்ப்போம். இது வந்து லைக் வி ஆர் ரெக்கார்டிங் இல்ல, டியூரிங் நான் லஞ்ச் பிரேக். நான் ஆக்சுவலா வந்து டிசி வின் பண்ணணும்னு ப்ரெடிக்ட் பண்ணேன். பட் ஆல்ரெடி நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஜேக் பிரேசர் மர்கருக்கு வந்து இன்னைக்கு ஒரு கொலை பொழப்பான்னு நினைச்சேன். முத போலே பாத்தியா, அவுட் ஆயிட்டான். ரெண்டாவது ஓவர் வந்து கருண் நாயர் 13 ரன் இது வரைக்கும். சாரி, ரெண்டாவது கருண் ஓவர் வந்து 20 ரன் இது வரைக்கும். கருண் ஒரு நாயரா? வைட் அண்ட் ஃபைவ். அப்படியா? நம்ம கருண் நாயர் எங்க இருந்து வந்தாலும் இப்ப எனக்கு புரியல. ஓகே சரி, அந்த கருண் நாயர் மாதிரியாவது ஒரு ஆளாவது இருக்கலாம் சிஎஸ்கே மிடில் ஆனா ஆர்டர். நம்ம நம்ம போற போக பார்த்தா திருப்பி சைன் ஏதோ திருப்பி சைன் எல்லாம் பண்ண மாட்டேன்னு வேற சொல்றாங்க போல ருத்துராஜ் கைக்கோ. அதுக்கு இது ரீப்ளேஸ்மெண்ட். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஐ ஹாவ் அ ஃபீலிங் ருத்ராஜ் கெய்க்வாட் மைட் கம் பேக் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ தே ஆர் நாட் சைனிங் எனி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். ஓ, அது ஓகே. பட் இஸ் டன் ஃபார் த சீசன். ஆனா ஏன் சொல்லணும்? மேபி இஸ் இன்ஜூர்டு. ஓகே, ரைட் நவ் தோனி வில் கண்டினியூன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். பட் ஆனா இஸ் டிராவலிங் வித் த டீம். இப்போ லக்னோ போனப்போ கூட ஆமா, லைக் he இப்போ was there. இன்ஜுரி நீ சீசனே ஆட போறது இல்லை அப்படின்னா லைக் ஓகே, லைக் ஸ்டில் ஹீஸ் யங் பிளேயர், ஹி வாண்ட்ஸ் டு லேர்ன் அண்ட் சப்போர்ட், அதனால கூட வந்து அவன் டீம் கூட இருக்கலாம். பட் ஐ ஹாவ் அ ஃபீலிங், ஐ டோன்ட் நோ லைக் இன்டர்னலா என்ன நடந்துச்சு இல்லை அப்படிலாம் தெரியல. ஸோ ப்ராபப்ளி ஹி மைட் கம் பேக் இஃப் சிஎஸ்கே டஸ் வெல் டுவர்ட்ஸ் த எண்ட். இஃப் சிஎஸ்கே டசன்ட் டூ வெல் தென் ஹி won't கம் பேக்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, டிசி வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கான். செகண்ட் யாரு இப்போ? செகண்ட் வந்து ஜிடி. ஓகே, டிடிஏ. ஓகே, ஆர்சிபி தேர்டோ? ஆர்சிபி தேர்டு, எல்எஸ்டி ஃபோர்த்து, கேகேஆர் ஃபிஃப்த்து, டிவிகே சிக்ஸ்த்து, ஓகே, அப்ப ஆர்ஆர் ஆர்சிபி வந்து செவன்த்து. இன்னைக்கு 4 மேட்சும் ஜெயிச்சிட்டானுங்க. யாரு? ஆர்சிபி ஆ, ஐ திங்க் ஆர்சிபி நாலாவே இஸ் a குட் மேட்சும் டீம். ஸோ ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு ஆனா தெரியல. ஐ டோன்ட் நோ ஒய் தே காண்ட் வின் இன் சின்னசாமி. அது என்ன, ஏதாவது கேர்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஐ மீன் ஸோ திஸ் இந்த டீம் டைம் இஸ் வந்து எனக்கு பில்ட். பிரேக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இது. ஸோ லைக் கேஎல் ராகுலோட எக்ஸப்ஷனல் இன்னிங்ஸ் போன மேட்ச் ஜெயிச்சிருக்கு. லைக் அது ஹீ பிளேட் ரியலி வெல். ஸோ ஆக்சுவலா அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா முடிஞ்சது. பட்டிதார் அந்த கேட்சை பிடிச்சிருந்தாலே முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, டிசிக்கு வந்து பேட்டிங் வந்து அவ்வளோ டீப்பா கிடையாது. நான் சிஎஸ்கே டிசி மேட்ச் அப்ப கூட ஐ தாட் சிஎஸ்கே மைட் வின் பிகாஸ் ஆஃப் டிசிஸ் வீக் பேட்டிங். பட் லைக் ராகுல் சூப்பர் இன்னிங்ஸ் ஆடணும் அந்த மேட்ச்லயும். கரெக்டா அவங்க தேவையான. பேட்டிங் வீக்னா நம்ம பேட்டிங் வந்து வீக்கஸ்ட் இந்த டோர்னமெண்ட். ஸோ நம்ம வந்து இந்த ஆட்டத்துக்கே வரக்கூடாது நம்ம.
என்ன பண்றது, அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலி நீ டாப்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, டிசி ஜிடி. ஜிடி லுக்ஸ் லைக் ரியலி ரியலி ஸ்ட்ராங் அண்ட் லைக் எல்லா பேஸும் கவர் பண்ண மாதிரி இருக்கு ஜிடி பேசிக்கலி. ஆக்சுவலா என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜிடியோட பவுலிங் வந்து இப்போ இருக்க கரண்ட் ஃபார்ம்ல வந்து ஆக்சுவலி பயங்கர ஃபயரியா இருக்கு. பேட்டிங் என்னன்னா அந்த டாப் த்ரீய தாண்டிட்டா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. இல்ல டாப் த்ரீயை தாண்டிட்டா தான் அவங்க இப்போ வாஷிங்டன் சுந்தர் கூட நல்லா ஆடுறான் மிடில். ஸோ அவங்களோட பிளானே சாய் சுதர்ஷன் ஆர் வாஷிங்டன் வில் ஹோல்ட் டில் 13 ஆர் 14 ஓவர்ஸ். அவன் சூப்பரா யூஸ் ம். பண்ணான். பார்த்தோன்னா ஒரு மேட்ச் வாஷிங்டன் இறக்கவே இல்லை ஸ்டார்டிங்ல. லைக் எவ்ரிபடி ஸ்டார்டிங் ஆமா. லைக் லைக் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் அப்போ வாஷிங்டன் சுந்தர் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. பட் தே வெண்ட் வித் சாய் கிஷோர் பிகாஸ் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருந்தா சாய் கிஷோர், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருந்தா வாஷிங்டன் சுந்தர்ங்கிறதா அவங்க பிளானா இருந்திருக்கும்னு என்னோட கெஸ். ஸோ அதனால தான் சாய் கிஷோரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு, பட் சாய் கிஷோரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தங்காட்டி அவனை டிராப் பண்ணாம சுந்தர் அங்கங்க யூஸ் பண்றாங்க. சுந்தர் அந்த ஒரு மேட்ச் அவன் மிடில் ஆர்டரும் நல்லா ஆடினான். லைக் இப்போ இந்த போன மேட்ச் முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் சார். பட் ஸ்டில் ஆமா. ஹி பவுல்ட் வெல் பேசிக்கலி. ஆனா அதனால எனக்கு என்னன்னா ஒரு இந்த மூணு பேரும் பட்லரு, சாய் சுதர்சன் அண்ட் கில் மூணு பேரும் என்னைக்கா ஒரு நாள் ஃபெயில் ஆனால் ஐ மீன் தட் இஸ் நாட் ஹேப்பனிங் எனி டைம் சூன். ஏன்னா மூணு பேர் இருக்க ஃபார்முக்கு எவனோ ஒருத்தன் மினிமம் ஒருத்தன் இல்லைன்னா ரெண்டு பேரும் அடிச்சிடறானுங்க எல்லா மேட்சும். பட் சாய் இஃப் தே சுதர்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா லைக் என்ன சொல்றது லைக் கன்சிஸ்டன்சி அதிகமா நல்லா இருக்கு அவன்கிட்ட. பட் கில் அண்ட் பட்லர் ஃபெயிலிங் டுகெதர் வந்து லைக் லெஸ் பாசிபிலிட்டி லைக் ஹேப்பனிங். ஸோ இந்த மூணுமே வந்து இந்த இந்த மூணு பேரும் ஒரே நாள்ல ஃபெயில் ஆகிறது வந்து என்ன சொல்றது லைக் பாசிபிலிட்டி ரொம்ப க்ளோஸ் ரொம்ப டு கம்மி. பாசிபிள் தான். கரெக்ட் தான். பட் அவங்க பார்த்து மிடில் ஆர்டர்ல வந்து அவங்க ஷெஃபேன் ரோதர்ஃபோர்ட் வச்சிருக்காங்க, அப்புறம் டெவாட்டியா வச்சிருக்காங்க, அப்புறம் வேற யாரு நோட்டா இருப்பானே, ஷாருக் கான் இருக்கான். ஓகே. ஆமா ஆமா ஆமா. ஸோ ஆக்சுவலா ரூதர்ஃபோர்டு நல்லா தான் விளாடுறான். அவங்க டீம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 250 அடிக்காது. பட் ஆனால் கண்டிப்பா 200 210 அடிக்கும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல ஆல் டைம். ஆக்சுவலா அந்த ஸ்டாட் பார்த்தே இல்ல இப்ப 5 மேட்ச்ல வந்து ம். அவன் 5 6 மேட்ச்ல 4 மேட்ச் 180 கீழே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான் டீமை. ஓ ஜிடி பவுலிங்கா? ஆமா. சோ அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் கன்சீட் பண்ணானுங்க. இப்போ போன மேட்ச் முடிஞ்சு தோத்துட்டாங்க. தோத்த 2 மேட்சும் அதிகம். நடுவுல ஜெயிச்ச என- 4 மேட்சுமே வந்து 180 கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஆப்போசிஷனை. எனக்கு என்ன தெரியுமா சர்ப்ரைஸ், பிரசீத் கிருஷ்ணாவோட பவுலிங் தான். ஆமா ஆக்சுவலா ஏன் எனக்குமே அவன் பெரிய சர்ப்ரைஸ் ஆர்ஆருக்கு அதுதான். போட்டாலே அது 40 ரன் போகும் எப்பவுமே. நான் இதுலலாம் பயங்கரமா போடுறான் வந்து. பிரசித் கிருஷ்ணா சர்ப்ரைஸ், சிராஜே பெரிய சர்ப்ரைஸ் தான். இல்ல அவன் கூட பவர் பிளேயர் எப்பவுமே போட்டுருவான்னு வச்சுக்கோ. ஆர்சிபி கூட நல்லா போட்டுருந்தான். பிரசீத் கிருஷ்ணா இப்படி டி20 போடுறது நான் பார்த்ததே இல்லை. மேபி இல்ல நெஹ்ராவோட ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ட்டி இருக்கலாம். நைன் தான் போடுறான்டா சிராஜ். 149 போடுறான். ஆக்சுவலா ஃபாஸ்டஸ்ட் பால் அந்த லிஸ்ட்ல பார்த்தேன் 149.6 ஏதோ வந்துட்டு சிராஜ் போட்டிருக்கான். ஓ பெர்கூசன் தான் வரல, சிராஜ் தான் ஆனா வந்திருக்காரு. நேத்து வேற ஏதோ இன்ஜுரி போலையல்ல பெர்கூசனுக்கு. ஆமா, அதனாலதான் பஞ்சாப் தோத்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். அதுவும் ஒரு காரணம். அவ்வளவுதான், அதனாலதான் சொல்ல முடியாது. கரெக்ட். கேட்ச் பிடிச்சிருந்திருக்கலாம், நோ பால் போடாம இருந்திருக்கலாம். ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்த்தா லைக் நான் இப்போதைக்கு என்னோட டாப் 4 ப்ரெடிக்ஷன் வந்து டிசி ஜிடி ஆர்சிபி பிபிகேஎஸ். மேபி எல்எஸ்டி would be the ஃபிஃப்த் டீம் லைக் டஃப் கொடுத்தா என்னோட ப்ரெடிக்ஷன் படி. நீ என்ன நினைக்கிற? நானும் வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு டிசி, ஆர்சிபி அண்ட் இவன் பேர் என்ன, ஜிடி குவாலிஃபை ஆயிருவாங்க கன்ஃபார்மா. எனக்கு பஞ்சாப் மேல வந்து லைட்டான ஒரு டவுட்ஸ் இருக்கு. பஞ்சாப் அண்ட் எல்எஸ்ஜி வந்து எனக்கு கேகேஆர் என்னமோ கூட ஒரு வரலாம், சொல்ல சின்ன, முடியாது. கேகேஆர் இஸ் ஆக்சுவலி குட் டீம். எனக்கு பஞ்சாப் வந்து ஆன் பேப்பர் அவ்வளவு வீக்கா தெரியல. ஆனா வந்து தே ஆர் கன்சீடிங் சோ மெனி ரன்ஸ். லைக் நேத்தெல்லாம் விட்டுரு, எஸ்ஆர்ஹெச் இஸ் பேட்டிங் யூனிட் தட் கேன் ஸ்கோர். ஆனா தே கன்சீடர் 200 runs ஃபார் சிஎஸ்கே. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. லைக் அவங்க பவுலிங் கொஞ்சம் வீக் தான். பட் ஆனா அவங்க பேட்டிங் அதை காம்பன்சேட் பண்ணிருங்கிறதா என்னோட கருத்து. லைக் ஏன்னா ஆக்சுவலி like, இப்ப அவங்க வந்து பேட்டிங் பார்த்தியா, நம்ம அடுத்த சிஎஸ்கே இந்த அவ்வளவு விக்கெட் எடுத்தோம். ம் ம் அதுக்கப்புறமும் 220 அடிக்கிறோம். அந்த அளவு பேட்டிங் வச்சிருக்கோம். என்ன சொல்றது. பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங் தான் ஆக்சுவலி. அது இல்லாம அந்த எஸ்ஆர்ஹெச் டெம்ப்ளேட்ல தான் விளையாடுறாங்க அவங்க. ஆ ஆனா லைக் எல்எஸ்டிக்கும் பிவிகேஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, எல்எஸ்டி இஸ் ஹெவிலி ரிலையன்ட் ஆன் மார்ஷ் அண்ட் பூரன். அவங்க ரெண்டு பேர்த்த அவுட் பண்ணிட்டா கரெக்ட். எல்எஸ்டியோட பேட்டிங் வந்து அவ்வளவா ஃபயர் ஆகாது. ஆக்சுவலா மார்க்ரம் நல்லா விளையாண்டுருக்கான். நம்ம யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவன் 40 50 40 50 இல்ல எல்லாமே அவன் நல்லா லைக் like அந்த சப்போர்ட் ரோல் பண்றான். பட் அந்த ரெண்டு மெயின் பவர் ஹிட்டர்ஸும் ஃபெயில் ஆயிட்டா இந்த டீம் வந்து ஆக்சுவலா 160 ஸ்டில் 160 170 தான் ஸ்கோரிங் இன் அடிக்கும். 170 ஸ்ட்ரைக் ரேட்ரா. இவன் மார்க்ரம் இஸ் ஸ்கோரிங் இன் 170 ஆக்சுவலா ஸ்ட்ரைக் ரேட். ஓ ஓகே. அதான் வந்து சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆரஞ்சு கேப்ல அவன் ஃபர்ஸ்ட் இவன் செகண்ட் மாதிரி இருக்கானுங்க. சோ நம்ம நோட்டீஸ் பண்ணல. ஆனா சைலண்டா மார்க்ரம் வந்து 40, அந்த ஒரு 27, நேத்து ஒரு 50ன்ட்டு அவன் 180 170 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளாடுறான் எல்லா மேட்சும். ஓகே, ஸோ ஹீஸ் ஆல்சோ லைக் பிளேயிங் a crucial ரோல். பட் அந்த மூணுல ரெண்டு ரெண்டு அவுட் பண்ணிட்டா எல்எஸ்ஜி கொஞ்சம் கஷ்டம் தான்.
அவ்வளவுதான். ஆக்சுவலா பூரான் மார்ச் ரெண்டு பேரும் ஃபெயில் ஆயிட்டா ம். மார்க்ரம் தட்டி தட்டி தேத்துவான். மார்க்ரம் வந்து ஐ திங்க் ஹீஸ் லைக் விராட் கோலி தான். பவர் பிளேல வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு ம். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் அப்படியே பால் பால் தான் அடிப்பான். அவன் சூப்பரா லைக் சப்போர்ட் ரோல் பண்றான் அந்த ஹிட்டர்ஸ்க்கு. பட் பண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ நேத்து நேத்து ஓப்பனிங் வந்தோடனே நான் கொஞ்சம் குஜாலானேன். ஆனா ஃபைவ்ல அவுட் ஆயிட்டான். So, பண்ட் வந்து ஆனா இஸ் எனக்கு அக்ரெசிவ் பெரிய பேட்ஸ்மேன் சர்ப்ரைஸ். டெஸ்ட், பட் நாட் ஆன் T20. பெரிய சர்ப்ரைஸ் வந்து எனக்கு ஆனா எல்எஸ்ஜி தான்டா. பெரிய சர்ப்ரைஸ் எல்எஸ்ஜி தான். ஐ ஐ நெவர் ஐ எக்ஸ்பெக்டட். ப்ரெடிக்டட் them to be the லாஸ்ட் டூ ஸ்பாட்ஸ். அதான் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். பட் குவாலிஃபை ஆக மாட்டோம்னு தெரியும். ஆனா இப்படி சரி இப்ப இந்த லாஸ்ட் 3 4 டீம்ஸ்ல ஏதாவது மேல ஃபர்ஸ்ட் போர்ல வர்றதுக்கு ஏதாவது சின்ன ஸ்பார்க்கு சான்ஸ் ஏதாவது இருக்கா? வாட் யூ திங்க்? நோ லைக் டேர்ன் அரவுண்ட் கொடுத்து வரும் அப்படின்னா நான் எம்ஐ வேணா சொல்லுவேன். பட் SRH and CSK ஐ திங்க் சீசன் இஸ் டன் ஃபார் them. ஏன்னா லைக் ஜஸ்ட் டச்சிங் பேக் ஆன் லைக் நம்ம குட் பேட் அக்லின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் டிசைட் பேசலாம்னு யோசிச்சு வச்சிருந்தோம். ஸோ ஆமா. நம்ம ஓகே, அது அது கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா டேபிள் அப்படியே வியூ பண்ணிட்டு. ஓகே குட் 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 இது அதுதான் எதுவுமே இருக்காது. சரி, அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேட்ச் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே. LST KKR match would be my will come under my good listing because like KKR did a spirited chase. Like அந்த ஹை ஸ்கோருக்கு வந்து நல்லா ட்ரை பண்ணி கடைசி வரைக்கும் வந்தாங்க. So, அந்த மேட்ச் நான் குட் ரேட் பண்ணுவேன். நீ ஆக்சுவலா இப்ப இந்த மும்பை மேட்ச் இந்த வீக் தானே? மும்பை RCB அது போன வீக். போன வீக்கா? வீக்கெண்ட் அது. ஓகே பட் லைக் அதையும் கவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. So, அது ஓகே. ரியலி குட் மேட்ச். லைக் ஹர்திக் பாண்டியாலாம் நான் சேஸ் லைக் நான் ஃபர்ஸ்ட் ஆ மும்பை கண்டிப்பா ஜெயிக்காதுன்னு தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆ ஹர்திக் பாண்டியாவோட இன்னிங்ஸ் பார்த்தோன்னே ஓகே லைக் இவ்வளோ ஃபயர் ஆடணும். இல்ல, 15 பால் இட் வாஸ் 40 ஆகல. ஆக்சுவலி ஈஸி இல்ல. 2 ஓவருக்கு 29 30 தான் நீடட். இட் வாஸ் ஆக்சுவலி கெட்டபிள். யா லைக் பட் லைக் அவன் விக்கெட் போயிடுச்சு. லைக் அதுக்கப்புறம் அவனும் கொஞ்சம் நல்லா திரும்ப போட்டு நல்லா போட்டாங்க ஆனா லாஸ்ட். ஸ்டில் நமந்தீர் வாஸ் தேர். நான் வந்து மேபி குருநாள் பாண்டியா தான் இன்னொரு ஓவர் போடணும். ஐ எக்ஸ்பெக்டட் டெம் டு வின் அந்த சுச்சுவேஷன்ல. பட் ஆனா பாண்டியா வாஸ் பிரீத்திங் ஃபயர் அன்னைக்கு அன்னைக்கு அந்த கண்டிப்பா இன்னிங்ஸ் கண்டிப்பா இல்லைன்னா அடிச்சிருப்போம் நின்றுருந்தா. கரெக்டா அவன் இன்னொரு 4 பால் இருந்தானா முடிச்சிருந்திருப்பான் அந்த மேட்ச. பட் யா அந்த மேட்ச் எனக்கு இந்த வீக்ல அது ஒரு பயங்கரமான மேட்சா இருந்துச்சு. அண்ட் எனி குட் மொமெண்ட்ஸ், அதாவது மேட்சா இல்லாம ஏதோ ஒரு மொமெண்டா இந்த மொமெண்ட் நல்லா எனக்கு பயங்கரமா மனசுல இருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லையே, நான் நிறைய பார்க்கல ஆக்சுவலி. லைக் நான் அப்பப்போ தான் பார்த்தேன் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக் மொமெண்ட் எதுவும் ஞாபகம் இல்லை. லைக் உனக்கு பேட் அக்கீல் நிறைய வச்சிருக்கேன். ஸோ குட்ல தான் ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து இந்த பிரியான் ஷாரியா 100 வந்து ரொம்ப யா அது ஒரு பயங்கரமான, அதாவது என்னன்னா ஹி ஹேட் இஸ் சான்சஸ், ஹி ரோட் இஸ் லக். கரெக்ட் தான். பட் ஸ்டில் வந்து ஸ்டில் இட்ஸ் வெரி குட் ஹிட்டிங். ஆமா ஆக்சுவலா வந்து ஐ ஃபவுண்ட் மெனி சிமிலாரிட்டிஸ். லைக் நேத்து அபிஷேக்கோட இன்னிங்ஸும் அன்னைக்கு பிரியான்ஸோட இன்னிங்ஸும் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் சிமிலர். இட்ஸ் தே இட்ஸ் ரோட் நாட் தேர் சிமிலர். லக். அபிஷேக் ஹேட் மோர் சான்சஸ். லைக் அபிஷேக் வந்து இன்னும் நிறைய சான்ஸ் இருந்துச்சு. கரெக்ட். அவன் 4னா அவனுக்கும் ஒரு 2 3 இருந்துச்சு, பிரியான்ஸ்க்கும் ஒரு 2 3 இருந்துச்சு. சும்மா பிரியான்ஷுக்கு வந்து ரெண்டு அவன் தான். லைக் முகேஷ் ஸ்லைட் பண்ணி விட்டது, ரோப் டச் பண்ணது, அப்புறம் இன்னொரு கேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு கேட்ச் காட்டன் போல்ட் ஆ அது மிஸ். செகண்ட் ஓவர்ல ஒரு கேட்ச் மிஸ். ஐ திங்க் த்ரீ த்ரீ சான்சஸ் அவனுக்கு. ஆனா பட் அபிஷேக் பட் லைக் நேத்து ஒரு இட்ஸ் ஸ்டில் 6 பிளேட். சான்ஸ் நினைக்கிறேன். நேத்து நல்லா ஆடணும். லைக் அகைன்ஸ்ட் இது அகைன்ஸ்ட் SRH he played ஆ, really good. இப்போ ஆக்சுவலி அந்த பார்ட்னர்ஷிப்பே ஒரு குட் மொமெண்ட்னு வச்சுக்கலாம். இந்த ஆ பிரியான்ஷும் கண்டிப்பா பிரப்சிம்ரன் டீமும். பிரியான்ஸ் பிரப் சிம்ரன் கண்டிப்பா அது குட் மூமெண்ட்ல தான் வரும். ஏன்னா லைக் ரெண்டு பேரும் இது அன்கேப் பிளேயர்ஸ். லைக் போத் ஆர் ஷோயிங் நோ ஃபயர் ஃபியர்ஸ் இன்டென்ட். ஸோ யூ ஷுட் கிவ் இட் டு தம். ஸோ ஆக்சுவலா ஐ ஹேவன்ட் சீன் எனி, என்ன சொல்றது, 2 அன்கேப்டு பிளேயர் வந்து ஒரு டீமுக்கு ஓபன் பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. கரெக்ட் தான். அது ரெண்டு பேரும் பெர்ஃபார்மும் பண்றாங்க இதுல. ஆமா, இட்ஸ் ஆக்சுவலி அதான் வேற லெவல் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இப்போ பேட் பேட் மொமெண்ட்டுக்கு வருவோம். ஓகே ஃபர்ஸ்ட் பேட் மூமெண்ட் வந்து நோ லைக் எனக்கு பேசிக்லி ஃபீல்டிங்ல தான். சிஎஸ்கேஎஸ் ஃபீல்டிங் அகைன்ஸ்ட் பிபிகேஎஸ். பிபிகேஎஸ் ஒன்று, அப்புறம் பிபிகேஎஸ் ஃபீல்டிங் அகைன்ஸ்ட் SRH. இந்த ரெண்டு தான் என்னோட பேட் மூமெண்ட். ஓகே. கேகேஆர் கூட சேர்த்துக்கலாம்ல நம்ம கூட. கேகே கேகேஆர் வந்து மேட்ச். இந்த இவனுக்கு நம்ம விஜய் சங்கருக்குலாம் வந்துட்டு அழகா ஒரு 2 கேட்ச் விட்டாங்களே. அது 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 விட்டு வந்து ஒன்றும் எஃபெக்ட் ஆகல மேட்ச்ல. ஸ்டில் தே வான்ல. செட் ஆகல பட் ஓகே, அது அப்படி வேணா சொல்லலாம். பட் இதுல அண்ட் வந்து இப்போ பேட் மொமெண்டா நீ சொன்ன மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா பேட் மொமெண்ட் யார்கர் நோ என்னன்னா, பால். ஒய் டு தே கீப் பவுலிங் அஸ்வின் இந்த பவர் பிளேன்றதே எனக்கு ரொம்ப பேடா தெரியுது. லைக்
ஃபர்ஸ்ட் லைக் லாஸ்ட் மேட்ச் கவுண்ட் பண்ணாத. வாட் ஹேப்பன் லாஸ்ட் மேட்சஸ் லைக் அவங்க 3 ஓவர்ல 50 அடிச்சிட்டாங்க. அது ஓகே. ஈவன் லைக் இப்போ அது நான் நம்மளே யாராவது ஒரு கேப்டன்சி பண்ணியிருந்தாலும் ஆப்வியஸ்லி வித் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வி வுட் ஹவ் given to அஸ்வின். ஓகே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் எனக்கு என்னன்னா லைக் நான் இந்த மித்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் பாக்குறேன். தேர் டாக்கிங் அபவுட் சிஎஸ்கேஸ் பவுலிங். பட் த ரியல் கன்சர்ன் இஸ் பேட்டிங். சரியா? போன மேட்ச் வந்து 100 ரன் அடிச்சுட்டு வந்து பவுலிங்ல வந்து நம்ம ட்ரை பண்ணி கிட்ட கொண்டு போவோம்னு எதிர்பார்க்கலாம். ஸோ லைக் என்ன இல்ல என்ன பண்ண முடியும் போன 100 ரன்லாம் மேட்ச் வந்து லைக். போன மேட்ச் விட்டுறலாம். அத வந்து அத அதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல பவுலிங்ல எல்லாம். ஏன்னா 100ன்றது இட் இஸ் நியர் இம்பாசிபிள் டு டிஃபெண்ட். கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் வந்து வித் தட் தீஸ் கைண்ட் ஆஃப் பிச்சஸ்ல வந்துட்டு அண்ட் ஐ திங்க் சேப்பாக் இஸ் நாட் அ ஸ்பின் பிச் எனிமோர். நீங்க வந்து No, no, it's a slow pitch, but like we don't have batters for that pitch. Like maybe அதுதான் we பால் had batters கொஞ்சம் like நம்ம யோசிச்சு எடுத்தது மேபி லைக் டெவான் கான்வே ரச்சின்லாம் பார்த்து சுச்சுவேஷன்ஸ் பண்ணி ஆடுவாங்க எடுத்தாங்க. பட் இப்ப இருக்க மித்த டீம்ஸ் எல்லாம் வந்து ஃபியர்லெஸ்ஸா வந்து ஒரு நல்லா லைக் தேர் ஜஸ்ட் லைக் ஸ்விங்கிங் தேர் பேட். 2 பால் பட்டாலே 2 சிக்ஸ் போயிடுது. ஸோ 160 170 எல்லாம் லைக் வெரி ஈஸி டு கெட். நம்ம வந்து ஸ்ட்ரோக் பண்ணி 140 150ல முன்னாடி எல்லாம் சேஸ் பண்ண மாதிரிலாம் வந்து சாப்பிட. ஸோ சரி. நம்ம தான் அக்லி அப்கிரேட் ஆகும். மூமெண்ட்டுக்கு வருவான். என்கிட்ட ஒரு பயங்கரமான அக்லி மூமெண்ட் இருக்கு. அட்லீல எல்லாரும் அதான் சொல்லுவோம். சொல்லு. இந்த இந்த வாரத்திலேயே இந்த ஐபிஎல்லே மகா மட்டமான டிசிஷன் வந்து தீபக் கூட இம்பாக்ட் பிளேயரா அனுப்பிச்சதாண்டா. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு வந்து புரியல. மதிஷா பத்தினா ஃபாரினர். ஆக்சுவலி எனக்கும் அதான் அக்லி மூமெண்ட். லைக் அது சொல்லலாம். ஆக்சுவலி அதான் லைக் நீங்க எதுக்கு வந்து அவனை அதாவது தேர்ந்தெடுத்து ஐ எடுத்தீங்க? டோன்ட் திங்க் எனிதிங் ஹாஸ் என்ன சொல்றது எனிதிங் கேன் டாப் திஸ். இதை வந்து டாப் பண்ணவே முடியாது. லைக் மோஸ்ட் ஆக்சுவலி இந்த அக்லியஸ்ட் மூமெண்ட் தான் இதாக தான் இருக்கும். அவனுக்கு வந்து இந்த ஐடியா இருந்திருந்தா சாம் கரனை வச்சிருக்கணும். இம்பாக்ட் சப்ல சாம் கரன் இம்பாக்ட் சப்லே இல்ல. அது இப்படி எல்லாம் பேட்டிங்க்கு எல்லாம் வந்து இது பண்ணிருப்பாங்கன்னு அவனுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்க மாட்டானுங்க. பட் ஸ்டில் ஓவர்டன் இருந்தான் அந்த லிஸ்ட்ல. எதுக்கு தீபக் கூட வந்தான்னு தெரியல ஓவர். ஆக்சுவலா அந்த லிஸ்ட்ல வந்து ஓவர்டன் இருந்தான், ஷேக் ரஷீத் இருந்தான். இல்ல ஷேக் ரஷீத் நான் இறக்க மாட்டேன். லைக் ஐ வுடன்ட் கிவ் சம்ஒன் டெபியூட் ஆன் தட் சிச்சுவேஷன். அட்லீஸ்ட் யூ குட் ஹவ் கான் வித் ஓவர்டன்ல. ஓவர் ஆக்சுவலா ஓவர் ஓவர்டன் ஒரு மேட்ச் கொடுத்துருக்கலாம். விளையாண்டப்ப தீபக் அந்த கூட சிக்ஸ் எல்லாம் சர்ப்ரைஸ். ஸ்ட்ரைட்ல ஒரு சிக்ஸ் அடிச்சான். ஹி ஹேட் த இன்டென்ட் ஆக்சுவலா. ம். ஹீஸ் அ குட் ஏன்னா ஹீட்டர். லைக் அவனுக்கு கொடுத்துருக்கலாம். ஒரு சைடு தூபே இருந்தப்ப இஃப் ஓவர்டன் would have கம்னா மேபி ஐ மீன் என்ன ஒன்னும் 200 அடிக்க போறது இல்ல. மேவே 10 ரன் வந்திருக்கும். ஹண்ட்ரட்ன்றது பட் ஸ்டில் இட் ஷோஸ் அவர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் அண்ட் டெசிஷன்ஸ். ஸோ அண்ட் தேர் அடமண்ட் அபவுட் இட். அதான் எனக்கு புரியவே இல்லை. அவனுங்க டினைல்லயே இருக்கானுங்க. நான் வந்து இல்ல இல்ல எங்க பேட்ஸ்மேன் அப்படிதான், பட் நாங்க அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு. அண்ட் ஆல்சோ அனதர் இது என்னன்னா ஹசி வந்து ஆக்சுவலா இந்த டீம் வந்து வென் வி ஆர் ரிட்டர்ன் ஆஃப் அதாவது என்ன மேத்தமெட்டிக்கலா சான்ஸ் இல்லாத டைம்ல தான் நாங்க யங்ஸ்டருக்கு சான்ஸ் எல்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஏதோ பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தான்ற மாதிரி கேள்விப்பட்டேன். உண்மையானது? மேத்தமெட்டிக்கலா சான்ஸ் இல்லைனா கடைசி 4 மேட்ச் தருவாங்களா? அப்பனா இந்த அதான் மேட்ச் அந்த டூ தோக்கட்டும். தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இல்ல எனர்ஜிக்குள்ள இல்ல தோத்து அதுக்கு அடுத்த நான் மேட்ச் முடிவே எடுத்தாங்க. பண்ணிட்டேன். ஆக்சுவலி மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் சிஎஸ்கே இந்த இயர் வந்து தே ஷுட் ஹிட் ராக் பாட்டம். இதுக்கு மேல ராக் பாட்டம் கிடையாது. பட் இருந்தாலும் ஓகே. இதுக்கு மேல நீ வந்து இப்படியே நீ எல்லா மேட்சும் தோத்தாலும் எனக்கு ஓகே. பட் வந்து ஃபைன் சம்மன். லைக் எனக்கு என்னன்னா லைக் இந்த ஸ்குவாட் லைக் ஆப்ஷன்ல எடுக்கும் போதே வந்து அவங்க வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் யங்ஸ்டர் எடுக்கணும்னு போல. சும்மா ஒரு நம்ம பெரிய பிளேயருக்கு ஒரு பேக்கப்பா ஆள் வேணும்னு மட்டும்தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ லைக் லைக் தே ஷுட் ரீதிங்க். லைக் இவ்வளவு நாளா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆடி ஒர்க் ஆயிருக்கு. நம்ம அப்பப்போ சக்சஸ் ஆயிருக்கோம். பட் திஸ் சீசன் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். லைக் இந்த சீசன்ல போன சீசனுமே நம்ம குவாலிஃபை ஆகல. ஸோ ஆமா. நம்ம நம்ம கோர் ஸ்ட்ராட்டஜி நம்ம மாத்தணுங்கிற ஐடியாலஜிக்கு வரணும். இன்னொன்று என்னன்னா இப்ப நீ பாரு, அஸ்வின் 9.25 கோடி, ஜடேஜா ம். 18 கோடி, 100 10 கோடி, 48 கோடி கொடுத்து நீங்க ஸ்பின்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க. ஓகே 100 நல்லா போட்டான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் டு மீ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகும்போது இந்த 3 பேர்த்தையும் விட்டுட்டு திரும்ப எடுங்க. கன்ஃபார்மா நோ ஒன் வில் கோ ஃபார் 10 crores. அப்பதான் நம்ம என்ன கேட்டா காஸ்ட் கிளியர் பண்ண முடியும். மேபி வேணும்னா எனக்கு 100 நீ வச்சுக்கலாம். இல்ல 100மே 10 கோடிக்கு இன்னொரு டீம் எடுப்பாங்களான்னு தான் எனக்கு கேள்வி. லைக் ஏன்னா லைக் எவ்ரி டீம் ஹாஸ் அ குட் பேலன்ஸ் எக்ஸப்ட் சிஎஸ்கே. கரெக்ட் தான். சிஎஸ்கேக்கு பட் பேலன்ஸ் நல்லா தான் இருக்கு. லைக் பவுலிங் இஸ் குட் ஸ்டில். லைக் சிஎஸ்கேஸ் பவுலிங் இஸ் குட். லைக் யூசேஜ் ஆஃப் பவுலர்ஸ் லைக் பவுலிங் ஓவர் ரொட்டேஷன் வந்து ருத்துராஜ் கிட்ட இருந்து சரியா இல்லைங்கிறதா என்னோட கணிப்பு. ஏன்னா லைக் பேசிக்லி லைக் நம்ம லைக் எந்த 2 மேட்ச் தெரியுமா நம்ம ஜெயிச்சிருக்கலாம். சிஎஸ்கே மேட்ச், பிபிகேஸ் மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம். அண்ட் ஆர்ஆர் மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கலாம். இந்த ரெண்டுலயுமே எரர் என்னன்னா கிவிங் அஸ்வின் இன் பவர் பிளே. ஆக்சுவலி ஆமா. பிபிகேஎஸ் மேட்ச்ல ஹி டிட் ரியலி வெல் இன் செகண்ட் ஓவர் 2 விக்கெட் எடுத்தான். திரும்ப வந்து இந்த பிரியன்ஷ் ஆர்யாத் வந்து முகேஷ் சௌத்ரி தட்ஸ் டெரிபிள் திங். லைக் நீட்டா நீட்டா கேட்ச் பிடிச்ச தொட்ட. பேசிக்கலி அது என்னாச்சுன்னா
ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ், செகண்ட் பால் வந்து ஆமா. கொஞ்சம் லைக் இன்னும் கொஞ்சம் லூப் பண்ணி தூக்கி போட்டான். ஸோ எட்ஜ் ஆகி லைக் அவன் ஹி ஹஸ் சோ மச் பவர், ஸோ டாப் எட்ஜ் இஸ் கோயிங் லைக் டு த பவுண்டரி. பட் அந்த ஆனா மாதிரிலாம் ஒரு சான்ஸ் தான் பண்ண முடியும் நீ ஸ்பின்னரா இருந்து. அதுதான் எனக்கு புரியல. அஸ்வின் வந்து அவனோட ஸ்ட்ரென்த்துக்கே பவுல் பண்ண மாட்டான். நிறைய பேட்சிங் பேட்சிங் போட்டுட்டு இருந்தான், எனக்கு புரியல பவர் பிளேல. லைக் எந்த மேட்ச் தெரியல, சரி, எந்த மேட்ச் 20 ரன் கொடுப்பான் ஒரு மேட்ச், ஒரு ஓவர்ல பேடுக்கு போடுறான். இல்ல, நிதிஷ் கணக்கு தான் அவன் சும்மா ஆர்ஆர் சுத்திட்டே மேட்ச், போகுது. ஆர்ஆர் மேட்ச். ஏன்டா ஆஃப்ல போடாம பேடுக்கு போட்டுட்டு இருக்கா, அங்க ஆளும் இல்ல, என்ன பண்ணு வச்சு போடுறான்னு எனக்கு தெரியல. அவன் ஆஃப் ஸ்பின்னே போடுறது இல்ல இப்ப. ஐ டோன்ட் நோ, லைக் ஹி ஹாஸ் த எபிலிட்டி அண்ட் எவ்ரிதிங். மேபி ஐ அவனோட மீன், திங்கிங் ஐ வந்து ஒர்க் திங்க் ஆகல. இஸ் அண்டர் சோ மச் பிரஷர். மேபி அது ஏதாவது இருக்கலாம். பட் லைக் என்னன்னா லைக் அந்த பாரு அந்த லைக் டிவி கேஸ் மேட்ச்ல செகண்ட் அந்த பால் கேட்ச் பிடிச்சிருந்தா பிரியன்ஸ் வந்து அவுட். அது 70 ரனுக்கோ ஆமா, 60 ரனுக்கோ. அதுக்கப்புறம் மத்திஷா பத்திரானா ஓவர்ல 25 ரன் அடிச்சான் அவன். ஆமா. சோ ஒரு கன்ஃபார்மா 20 ரன் கம்மியா இருக்கும். அப்புறம் கேம் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். நீங்க 220 அடிச்சிருக்க மாட்டாங்க, ப்ராப்ளி லைக் 190 அடிச்சிருப்பாங்க. அது இல்லாம எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, அவன் ஒரு ப்ரீ டிட்டர்மைன் பேட்டர்ன்லயே வந்த மாதிரி இருந்துச்சு ருத்ராஜ். ஓ, 6வது ஓவரா அஸ்வின், கரெக்ட். லைக் 12வது பேசிக்கலி ஓவரா. அவன் எதுவும் கேப்டன் பண்ணல. 6வது ஓவர் அஸ்வினி கூட, 11வது மத்திஷா பத்திரானா கூட எல்லாம் கோச் சொல்லியிருக்காங்க, அவன் எக்ஸிக்யூட் பண்றோம். அப்படிதான் எனக்கு தோணுது. அப்புறம் அதான். இன்னொன்னா லைக் ஒன் மோர் திங் இஸ் ருத்துராஜ் வாஸ் கேப்டனிங் இந்தியா ஏ மகாராஷ்டிரா. அப்புறம் இந்தியாக்கே வந்து நம்ம நிறைய இதெல்லாம் பண்ணோம். நானும் இப்படி ஒரு பிளண்டர் எரர் அவன் கேப்டன்சியில் நான் பார்க்கல அந்த டைம்ல. இட் வாஸ் டீசென்ட் அவன் பண்ணது. சிஎஸ்கேக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. மேபி இஸ் அண்டர் பிரஷர் ஆர் லைக் கோச்சஸ் ஆர் டெல்லிங் ஹிம் லைக் யூ இல்ல, ஆர் யங், மேபி நான் ஐடியா ஐ சொல்றேன்னு சொல்றாங்களான்னு தெரியல. ஐ ஜஸ்ட் திங்க் ஹி டசன்ட் ஹேவ் அ ஃப்ரீ ஹேண்ட். இட்ஸ் ஆல்ரெடி லைக் சொல்லிடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கோச்சஸ் மேல தான் எனக்கு தெரிஞ்சு கன்சர்னா தெரியுது. ஏன்னா லைக் நீ பாரு லைக் ஹி வாஸ் லைக் இந்த ஏஷியா கப்லாம் அவன் தான் கேப்டன் பண்ணான். லைக் எதுலையுமே நம்ம பெருசா இவ்வளவு எரர் பார்க்கல. இப்போ டெரிபிளி டெரிபிளி ராங்கா இருந்துச்சு இந்த சீசன் தான். அஸ்வின் இஸ் கோயிங் ஃபார் ரன்ஸ். ஓகே லைக் குட் ஹவ் யூஸ்ட் மச்சீஸா பத்தினா லைக் இன்னும் லைக் அந்த 6 ஓவர்ல ஒரு ஓவர் அவனுக்கு கொடுக்கலாம். 11வது ஓவர் கொடுக்கறத கட் பண்ணிட்டு இங்க கொடுத்தனா அஸ்வின் பாஞ்சு ரன் 20 ரன் கொடுக்கறது கொஞ்சம் கம்மியாகும். அஸ்வின் மிடில் ஓவர் நல்லா போடுறான். ஏன்னா நீ வந்து சுத்த முடியாது, சுத்தினா லைக் எப்படி கேட்ச் ஆயிடும். அதனால அவங்க அவ்வளவு பேட்டர்ஸ் அவ்வளவு போக மாட்டாங்க. ரெண்டு பவுலர் தான் வெளியே, ரெண்டு ரெண்டு ஃபீல்டர் தான் வெளியே. அப்படிங்கிறப்ப அஸ்வின் போட்டா லைக் தே வில் டெஃபினெட்லி கோ ட்ரை ஹிட் ஃபார் 6 லைக். ஏன்னா அவன் வந்து லைக் ட்ரெடிஷனல் ஆஃப் ஸ்பின் போடுறான். லைக் அவன் நல்லா ஃபாஸ்டர் த்ரூ தேர் 100 மாதிரி அந்த மாதிரிலாம் அவன் போடுறது இல்ல. ஸோ 100க்கும் கொடுக்க மாட்டேறான் முன்னாடி. லைக் இஃப் ஹி ரியலி வாண்ட்ஸ் டு கிவ் இட் டு ஸ்பின்னர். ஓகே, இவ்வளவு சிஎஸ்கே பத்தி பேசிட்டோம். டைரக்டா அந்த எல்எஸ்ஜி மேட்ச் ப்ரிவியூக்கே வந்துருவோம். ஓகே. இப்போ ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் எனி சேஞ்சஸ் இந்த 11? லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் நிறையா. அதாவது ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேக்குறேன். எனக்கு தெரிஞ்சது நடக்காது. லைக் மேபி ட்ரிபாத்தியை டிராப் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஓகே. டிராப் பண்ணிட்டு அப்போ யார் வந்து ஆடுவாங்கன்னு யாராவது கேட்காது, அது எனக்கு தெரியல. ட்ரிபாத்தியை டிராப் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஓகே. விஜய் கான்வே சங்கரையும் ரச்சின்ல மேபி டிராப் யாராவது பண்ண வாய்ப்பு ஒருத்தர், இருக்கு. கான்வே ரச்சின்ல யாராவது ஒருத்தர். கான்வே ரச்சின்ல நான் ப்ளஸ் லைக் ஐ ஐடியலி வாண்ட் ஒன் ஆஃப் தெம் டு பி டிராப். ஏன்னா லைக் ஓகே. நாட் பிகாஸ் ஆஃப் லைக் அவங்க தே ஆர் ஸ்ட்ரகிளிங் கான்வே அண்ட் ரச்சின். லைக் நீ பார்த்தேன்னா தெரியும். லைக் அவனால அந்த மாதிரி போட்டா அடிக்க முடியல, கான்வேனால பவர் ஹிட்டிங் பண்ண முடியல, அவன் ப்ரெஷர்ல இருக்கான். ஆக்சுவலி ஐ வாண்ட் தெம் டு பி ரிமைண்டட் தட் இட் இஸ் நாட் அ ஓடிஐ டோர்னமெண்ட். இது வந்து அவன் ரொம்ப இந்த கிளாஸ் காட்டுறேன், கேப் பாக்குறேன்னு சொல்லிட்டு பவர் பிளேல பண்ணிட்டு இல்ல இருக்கானுங்க அவன்கிட்ட ஒரு. பவர் ஹிட்டிங் இல்ல, ரச்சின் கிட்ட பவர் ஹிட்டிங் இருக்கு. ஆனா அவன் வந்து ஆக்சுவலி சில அதுதான் பால்ஸ் ஆட எனக்கு புரியல. முடியல. ஹி ஹாஸ் நோ இன்டென்ஷன்ஸ் ஆஃப் ஹிட்டிங் த பால் இன் த ஏர் ரச்சின். அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனா அவனோட இன்னிங்ஸ்லாம் இப்ப லாஸ்ட் இயர் அந்த ஆர்சிபி கூட எல்லாம் ஒரு இன்னிங்ஸ் ஆடினான். ஹி ஹாஸ் தட் எபிலிட்டி, ஆனா பண்ண மாட்டான். ஏன்னா எனக்கு புரிய மாட்டேது. இல்ல இல்ல லைக் லாஸ்ட் மேட்ச் பார்த்தேன்னா நான் பார்த்தேன், அவனுக்கு ரூமே இல்ல அவனுக்கு அடிக்க. அவனுக்கு ரூம் ரூம் கொடுக்காம லைக் பாடிக்குள்ள போட்டா அவன் கொஞ்சம் அவன் கஷ்டப்படுவான். இன்டு த பாடி போட்டா முடிஞ்சுச்சு எல்லா ரச்சின், பாலும் அப்படிதான் அவ்வளவுதான். போடுறாங்க அவனுக்கு நீ பார்த்தேன்னா. இப்போ பயங்கரமா அனலிஸ்ட் எல்லாம் பண்ணி பக்காவா போடுறானுங்க. ஒரு நிமிஷம் லைக் நான் சார்ஜ் பண்ணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே. மேபி ட்ரிபாத்தியை டிராப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரிபாத்தியை டிராப் பண்ணாலும் ஐ டோன்ட் நோ லைக் வன்ஷ் பேடி. ஐ வாண்ட் வன்ஷ் பேடி. லைக் அவன் லைக் நான் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் எப்படி ஆடி இருக்கான்னு லைக் முன்னாடி ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். ஸோ அதை வச்சு டிசைட் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. ஸோ ப்ராப்ளி தே ஹேவ் டு சீ இன் நெட்ஸ். பட் லைக் ரஷீத் இஸ் ஆல்சோ வித் அஸ் ஃபார் அ லாங் டைம். இல்ல, ஆக்சுவலி என்னன்னா ஐ சா மெனி பீப்புள் ட்விட்டர்ல எல்லாம் வந்து வேணும்னு போடுறவங்களையும் பார்த்தேன். கீழே வந்துட்டு இது வந்து மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் ஏதோ ஒரு பிரீமியர் லீக் இல்ல, அங்க வந்து நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, அங்க அடிச்சதெல்லாம் இங்க அடிக்க முடியாதுன்னு நிறைய பேர் முட்டு கொடுக்கறதும் பார்த்தேன். ஆனா பிரியான் ஷாரியா அதே அதே டோர்னமெண்ட்ல விளையாண்ட பிளேயர் தானே. கரெக்ட் தான், கரெக்ட் தான். நான் வந்து வன்ஷ் பேடிக்கு அகேன்ஸ்டா சொல்லல. லைக் இஃப் யூ கம்பேர் பிட்வீன் வன்ஷ் பேடி அண்ட் ஷேக் ரஷீத், யாரு ரெட்ஸ்டன் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரஷீத் வாஸ் வித் அஸ் ஃபார் லைக் 2 years ரைட். லைக் ஸோ ஹி டிசர்வ்ஸ் டெபு. டெபுங்கிறது எனக்கு என்னோட கருத்து. ஸோ யா வன்ஷ் பேடி ஓகே ஆல்சோ தானா. டிசர்வ்ஸ் பட் ஆக்சுவலி ஐ நாட். ஹாவன்ட் சீன். இது வரைக்கும் நான் அந்த ஷேக் ரஷீத் விளையாண்டு ஒரு வீடியோ பார்த்திருக்கேன், அவ்வளவுதான்.
2 வருஷமா சுத்திக்கிட்டே இருக்கான். ஒரு ஒரு மேட்ச் கூட பார்க்க முடியல. நெக்ஸ்ட்ல ஆடுறத வச்சு இங்க டிசைட் பண்ணலாம். பட் லைக் அட்லீஸ்ட் ஐ வுட் லைக் டு see லைக் எனி ஆஃப் தீஸ் டூ கைஸ். ஐ ஜஸ்ட் ஒண்டர் இந்த தீபக் கூடாவோட நெட்ஸ்ல எவனும் நல்லா விளையாடலையான்னு தான். லைக் தீபக் கூடாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால லைக் ஐ டோன்ட் திங்க் தோனி ஹேஸ் சே இன் எனி ஆஃப் தீஸ். ஸோ கோச்சஸ் தான் இதெல்லாம் டிசைட் பண்றாங்கிறது என்னோட கருத்து. ஸோ எனக்கு தெரியல. யா மேபி, பட் ஆனா தெரியல. ஆறுதே பிளைண்ட்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ நாளைக்கு நாளைக்கு மேட்ச்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? நமக்கு ஏதாவது ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணணும். அதான் நமக்கு ஜெயிக்க சான்ஸ். லைக் எல்லாரும் வந்து நம்ம 170 டார்கெட் சேஸ் பண்ண மாட்டோம்லாம் சொல்றோம். லைக் ஐ அக்ரி. பட் லைக் லைக் ஐ டோன்ட் வாண்ட் அவர் பேட்டிங் டு கோ ஃபர்ஸ்ட் அண்ட் லைக் டூ ஒன்லி 140. பட் ஆனா தெரியலையே இது. அவனுங்க பேட்டிங் தானே ரொம்ப, அவனுங்க இப்போ நார்மலா பார் இல்ல ஸ்கோரோட நம்ம 30 ரன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அடிக்கிறானுங்களே எல்லா மேட்சும். நமக்கு எது ஸ்ட்ரென்த்தோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். என்ன பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி ஏன்னா நம்ம சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. சரி லைக் இப்போ நம்ம சிஎஸ்கே பேட்டிங் இட்ஸ் நாட் ரியலி அவர் ஸ்ட்ரென்த். ருத்ராஜ் கெய்க்வாடும் இல்ல. ஸோ இப்போ நம்ம போய் பேட்டிங் பண்ணோம்னா இந்த 100ல இருந்து மேபி ஒரு 140 வரலாம். லைக் சரி நீயே யோசிச்சு சொல்லு. லைக் சே லைக் அஸ்யூம் லைக் ஒன்ஸ் வேர் இஸ் கமிங் அட் நம்பர் 3. நம்ம கான்வே ரச்சின்லாம் வந்து லைக் ஒரு நல்ல பால் போட்டாலே ஆட மாட்டேங்கிறாங்க. எல்எஸ்டி பேட் பவுலிங் வந்து என்ன லைக் அவ்வளோ பேட் பவுலிங் கிடையாது. ஓகே ரீசனபிள் பவுலிங் கிட்ட இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரென்த்தை பேக் பண்ணி எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஐ ஸ்டில் ட்ரஸ்ட் அவர் பவுலர்ஸ். கலீல் அண்ட் அன்ஷுல் ஓப்பன் பண்ணலாம். லைக் லைக் கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு தோனி வந்து லைக் விக்கெட்ஸ் போகாம அஸ்வினை வந்து பவர் பிளேல போட மாட்டான். ஏன்னா ருத்ராஜோட பேசிக் எரர் என்னன்னா தே போத் வேர் லைக் கோயிங் ஃபார் ரன்ஸ் இந்த ப்ரீவியஸ் ஓவர் அண்ட் ஹி காட் அஸ்வின் இன். கண்டிப்பா ஆமா. எடுத்து போவாங்க. பட் லைக் தோனி வந்து ஸ்டில் யூ கேன் கிவ் டு அஸ்வின் இஃப் லைக் சடனா ஒரு விக்கெட் போயிருந்துச்சு அப்படின்னா ஒரு விக்கெட் 2 விக்கெட் போயிருந்துச்சுன்னா நீங்க அஸ்வினுக்கு தரலாம். பட் ஸ்டில் வித் பூரன் இன் ஐ ஒன்ட் கிவ் அஸ்வின் இன் பவர் பிளே. அஸ்வின் ஹாஸ் அ குட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் பூரன். பட் பவர் பிளே நான் கொடுக்க மாட்டேன். ஆனா ஆக்சுவலா இப்ப பூரன் இருந்தா நீ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போட மாட்டேன்னா ஜடேஜா போட முடியாது. ஜடேஜா என்னைக்கிட்ட ஓவர் போடுறான். 2 ஓவர் போடுவான். எங்காவது வந்து கடைசியில போடுவான். அஸ்வினி நூரை மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. இல்ல ஆக்சுவலா பெரிய ஸ்கேமர் ஜடேஜா தான் போலயே. அவன் ரன் அடிக்க மாட்டேன். பவுலிங் 2 ஓவர் போட்டு ஏதோ 18 ரன் ஏதோ கொடுத்தான். அவன் போட்ட ஓவர் வந்து ஆக்சுவலி நாட் த டஃப் ஓவர். மிஸ்டேக் இஸ் ஆன் அவர் சைடு. ஜடேஜா இஸ் நாட் அ ஹிட்டர். ஜடேஜா வந்து ஏதோ அவன் வாழ்க்கையில ஒரு கோடியில ஒரு தடவை நடக்கிறத ஒரு தடவை பண்ணிட்டான். 2 பால் 10 ரன். வி ஷுட் பி கிளாட் தட் இட் கேம் ஆன் ஃபைனல். அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு வந்து வி வி ஆர் என்ன சொல்றது, இன்டெப்டடு. அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கணும். அதுக்கு மேல அதுக்காக அவனுக்கு இந்த 2 வருஷத்துக்கு கூட டீம்ல வச்சிட்டு இருக்கலாம். இல்ல. அவன்கிட்ட நீ இது எக்ஸ்பெக்ட் பண்றதே தப்புன்றேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுன்னு சொன்னா ரொட்டேட் ஸ்ட்ரைக். நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவான். சிங்கிள் வைப்பான். பாலுக்கு பால் ரன் அடிப்பான். இவன் அவ்வளவுதான். பேசாம அதுதான் நம்பர் 4 வர வேண்டியதானே. இவனை ஏன் அதுதான் யோசிச்சுட்டு ஜடேஜாவால பண்ண முடியும். ஆனா நீ என்ன பண்ணணும்னா எல்லாருமே இதே பண்ணா எப்படி? ஜடேஜா வந்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி கொடுத்தா இன்னொரு ரெட்ல யாராவது அடிக்கணும். ஆக்சுவலி ஓரளவு அடிப்பான்னு நம்ம டீம்ல சொன்னா தூபே மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி தூபே வந்து அதான் ஏதோ ஆடு பேட்டர்ன் இருக்கு. இந்த ஆடிச்சாமி வந்து அந்த வீடியோ போட்டதுல இருந்து ஒன்றும் பண்ண மாட்டான். இவர் கடைசியா தூபேயோட டி பேட்டர்ன் நான் டுவெண்ட்டி சொல்லிட்டா. வேர்ல்ட் கப்ல வேர்ல்ட் மேட்ச்ல செலக்ட் ஆனதுதான். T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல செலக்ட் ஆனப்ப அடிச்சது. அவ்வளவுதான். அதுக்கு அந்த நம்ம நம்ம தோத்த சீசன் அடிப்போம் அவன் பேசிக்கலி. லைக் நம்ம பிளே ஆஃப் போக சீசன். அது வந்து இல்ல அதான் இந்த போன வருஷம் ஃபர்ஸ்ட் 10 மேட்ச் நல்லா விளாண்டு இருந்தான். நம்மளும் ஓரளவு டீசெண்டா பண்ணிட்டு இருந்தோம். என்னைக்கு இந்த T20 ஸ்குவாட் வந்ததோ அடுத்து 4 மேட்ச் ஃபெயிலியர். அவ்வளவுதான். சிஎஸ்கே 4ல 3 மேட்ச் தோத்து வெளியே வந்துட்டோம் நம்ம. சிஎஸ்கேக்கு இன்னொரு என்னன்னா கெய்க்வாட் நல்லா ஆடினா அந்த மாதிரி ஜெயிப்போம். கெய்க்வாட் ஆடலாம் தோத்துருவோம். அதான் நடக்கும். கெய்க்வாடு தான் சேஸ்ல கை கால்லாம் வராதே. 180 சேஸ்னாலே அவ்வளவுதான், தம்பி படுத்துருவாரு. நீ தூபே கிட்ட ஒரு பேட்டர்ன் நோட் பண்ணிருக்கியா? வருவான். வந்தோடனே வந்து எல்லா ஃபீல்டர் எல்லாம் பார்ப்பான். போச்சுடா லைக் சிக்ஸ் அடிக்க போறான்னு சொல்லி பவுலர்லாம் கொஞ்சம் பயந்த மாதிரி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் வைப்பான். மேபி சிக்ஸ் அடிப்பான். ஃபர்ஸ்ட் 4 பால்ல 6 ரன் 7 ரன் ஒரு அடிச்சிருப்பான். ஒரு சிக்ஸ் அடிச்சிருவான் எப்பயும். ஒரு சிக்ஸ் அடிச்சிருவான். அப்புறம் சிங்கிளா வைப்பான். 15 ரன் 13 ரன் அந்த மாதிரி 10 to 15 ரன் வரப்ப திரும்ப ஃபீல்டர்ஸ் எல்லாம் பார்ப்பான். விட்டு ஒரு சிக்ஸ் அடிப்பான். 18 ரன் அடிக்கும். அடுத்த பால இன்னொரு சிக்ஸ் அடிக்கிற ரேட்லயே அவுட் ஆயிடுவான். இதுதான் நடக்கும். எப்பவுமே இதுதான் நடக்கும். மேபி லைக் கொஞ்சம் கிளப்பிட்டா இருக்கும். ஸோ 20 ரன்னுக்கு மேல தாண்ட மாட்டான். அன்னைக்குதான் இந்த 2 மேட்சா தான் அதிசயமா 20 ரன்னுக்கு மேல தாண்டிட்டான். ஏன்னா வேற வழியே இல்ல, எவனும் அடிக்காம. ஏன்னா 18வது ஓவர்ல 9 விக்கெட் போயிருச்சு. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுக்கிறான். எனக்கு புரியவே இல்ல. ஏன்னா ஏகே மேல நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவல் கம்பெனி ஏகேன்னு போட்டிருந்தான். AK-47. அதுதான் ஹைலைட். ஏகே பாத்துட்டேன். ஆனா ஓகே தான். அவன் பவுலிங் வந்து அவன்கிட்ட ஒரு இது இருக்குடா. அவன்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அந்த ஃபீல்டிங் ஒண்ணு பண்ணா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு கேட்சுக்கு ட்ரை அவனே பண்ணா. பேட்டிங் எல்லாம் பண்ணுவாங்கறாங்க. அப்புறம் எதுக்குடா அவனை லாஸ்ட்ல இறக்கி 100 அதுக்கு முன்னாடி இறக்குனாங்க? இல்ல 100 பண்ணுவானே கொஞ்சம். ஓ
டேய் பேசாம இவன் பேசி எப்படியாவது பண்ணுங்களா. நமக்கு இந்த டாப் ரெண்டு பேட்ஸ்மேனை தூக்கிட்டு ஓவர் டென் இந்த மாதிரி ஹிட்டர் ஆடிட்டு சுனில் நரேன் ஆடுற மாதிரி சுனில் ஆடுற மாதிரி எப்படியாவது. எவ்வளோ தூக்கி மேல போடுங்க. இல்ல என்னை கேட்டா இந்த 2020 சீசன்லயோ 21லயோ வந்துட்டு இவனை ட்ரை பண்ணிருப்பானுங்க. சாம் கரன் ஓப்பனிங் இறக்கி விட்டுருப்பானுங்க ஃபாஃபோட. ஆமா 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 ஆமா, ஞாபகம் இருக்கு, ஒரு ஞாபகம் இருக்கு. 2 மேட்ச் தம்பி போப்பான்ட்டா. எனக்கு கேட்டா அவனை கூட இறக்கி விடலாம்டா. இந்த கான்வே இறக்கி விடுறதுக்கு சாம் கரனை கூட ஆக்சுவலி ட்ரை பண்ணலாம். நாளைக்கு அந்த சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒருத்தர் பதிலா சாம்கர் நீது வரணும். வரலாம். பட் ஆனா என்னை கேட்டா ஓப்பனிங்ல இறக்கணும். வித்தின் பவர் பிளே ஓப்பனிங் வந்தா மேபி ஹி கேன் ட்ரை சம்திங். ஆனா எனக்கு அந்த லெஃப்ட் எனக்கு பிடிக்கலடா. ஐ டோன்ட் திங்க் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். ஆக்சுவலி அங்க வந்து நம்ம ஒரு ரைட் ஹேண்டர் கொண்டு வந்திருந்தா லைக் பவுலிங் எக்ஸிகியூஷன் கொஞ்சம் ஆஃபா இருந்திருக்கும். பட் என்ன பண்றது, நீ யார திரிபாத்தியை மேல கொண்டு போனா அவன் ரெண்டு பால் அவுட் ஆயிரும், திரும்பி லெஃப்ட் தான் வரும். அவ்வளவுதான். நம்ம வி டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸஸ். ஏதாவது இந்த புது பசங்க எவனையா கொண்டு வந்தாதான் உண்டு. அதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் பட் லைக் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு சேஞ்ச் மேபி வாய்ப்பு இருக்கும். லைக் ஒரு புது பையன் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். மேபி ஒன்ஸ் பேடி ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓகே. நெட்ஸ்ல ஏதோ எக்ஸ்டெண்டடா வந்து ஒன்ஸ் பேடி வந்து தோனி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி சில இதெல்லாம் பார்த்தேன். அப்படியா? அப்பனா ஆமா பட் ஒருத்தங்க டிராப் பண்றாங்கன்னா ட்ரிபாத்தி தான் அது கன்ஃபார்ம். ஆமாமா அவன் தாண்டா பாரு. இதுல வேற நாளைக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு ட்ரிபாத்தி வந்து திஸ் இஸ் ஃபார் எல்லோ ஆர்மின்னு கம்பாரான் பேப்பர் எடுத்து யாரு தான் மீன் போட்டிருக்கானுங்க. என்னது? எடிட் பண்ணிருக்கானுங்க ஏஐ வச்சு. 20 பால் 5 ரன் அடிச்சுட்டு காம்போல இருந்துச்சு. 40 பாலுக்கு 20 ரன் அடிப்பாராம். அடிச்சுட்டு திஸ் இஸ் ஃபார் எல்லோ ஆர்மியா. ஆனா தெரியல அஸ்வின் வந்து. சோ நாளைக்கு மேட்சுக்கு உன்னோட பிளேயிங் லெவன் என்ன? ஸோ என் பிளேயிங் லெவன் வந்து லைக் ஸோ ரெண்டு பிளேயிங் லெவன் சொல்றேன். ஒன்னு லைக் திஸ் வாட் ஐ வாண்ட் அண்ட் வாட் தே வில் டூ அப்படின்னு சொல்லி சொல்றேன். தே வில் டூ வந்து சேம் லெவன் தானே? தே வில் டூ வந்து ட்ரிபாத்திக் பதிலா ஒன்ஸ் பேடி லைக் சார் எஸ் இல்லைனா லைக் கோயிங் வித் சேம் சேம் லெவன் தான். மேபி. ஓகே. அண்ட் டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் தீபக் ஹூடா இம்பாக்ட் சப்ஸ்டியூஷன். வில் பி கோயிங் பேக் டு மதிஷா மதிகா. ஓகே. எனக்கு நீ 50 ரனுக்கு ஆல் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, அவனை கூட்டு வராது. எனக்கு எனக்கு வேணுங்கிற பிளேயிங் லெவன் நான் சொல்றேன். ஸோ ஐ ஓகே. வில் ஓப்பன் வித் ஷேக் ரஷீத் அண்ட் ரச்சின். ஓகே. கான்வே ஆட மாட்டேன். Like it's either Conway or Rachin. Anybody is fine with me. But like I think Rachin can like do the fast-paced game better than Conway. And I'm going with them. And my one down will be Sam Curran. ஓகே. அதுக்கப்புறம் my two down will be Vansh Bedi. அதுக்கப்புறம் சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தரம் ஆடு. ஸோ வேற வழி இல்லை. வாஷிங்டன் சுந்தரா. சாரி வாஷிங்டன் விஜய் சங்கர். ஓகே. லைக் ஆண்ட்ரே சிதார்த் ஓகே. இஸ் a வேற good option. பட் லைக் வேற சேஞ்ச் இல்ல ஆக்சுவலா. இப்ப நீ டாப் ஆர்டர்ல பண்ணதான் சேஞ்ச் இல்லையா? ஆமா, ஏன்னா லைக் ஆண்ட்ரே சிதார்த் இன்னொரு யங்ஸ்டர் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் ஹி கான்ட் ப்ளே டவுன் ஃபார் நம்பர் 5. ஹீஸ் அ இல்ல கிளாஸ். ஆண்ட்ரே சித்தார்த் வாட் ஐ ஹர்ட் வந்து இஸ் மோர் லைக் திருப்பி கான்வே இவன மாதிரி தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதான் லைக் ஹீஸ் அ கிளாசிக் பேட்ஸ்மேன். ஸோ ரஷீத் ஆமா. ஆடினா லைக் வி கான்ட் ப்ளே ஹிம். ஸோ அப்புறம் ஐ ஆல்சோ ஃபீல் தட் ஒன் ஆஃப் ரஷீத் வன்ஷ் ஆர் ஆண்ட்ரே சித்தார்த் வில் கெட் அ சான்ஸ். மேபி ஜஸ்ட் ஒன் ஆஃப் தெம். மூணுல ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும்னு நான் வாட் அபவுட் நினைக்கிறேன். தட் கோஷ் கை? ஓகே ஹி ஆல்சோ ஹேஸ் அ சான்ஸ். ஏன்னா ஆல்ரவுண்டர்ல. ஆனா இட் வுட் பி பெட்டர் இஃப் தே ரீப்ளேஸ் ஹிம் வித் அஸ்வின். யா யா யா, கரெக்ட் தான். அதனால ஐ டோன்ட் திங்க் அவனை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தே வுட் ப்ராபப்லி கோ ஃபார் அ ப்ராப்பர் பேட்ஸ்மேன் லைக் ரஷீத். ஏன்னா திரிபாத்தி தூக்க தான் போறாங்க. ஸோ திரிபாத்தி தூக்குனா ம். தே வுட் கோ ஃபார் அ பேட்டர் லைக் ஒன்ஸ் ஸோ பேடி என்னோட ஆர். சேஞ்சஸ் வந்து ஐ வுட் ட்ராப் கான்வே ஆர் ரச்சின். ஆர் தான் ஓகே. ஒருத்தர் தான் ட்ராப் பண்ணுவேன். ஆர் லைக் இட்ஸ் டூ. ஓகே, லைக் சே லைக் லெட்ஸ் ட்ராப் கான்வே, விஜய் சங்கர் அண்ட் திரிபாதி and bring ஓகே. in Sam Curran, Rashid and Bedi. ஓகே. Like ஓகே. Vijay Shankaroட drop வந்து கொஞ்சம் harsh தான். If you don't want, then probably you can drop Rashid and play Sam Curran up and have Vijay Shankar. So either two ரஷீத் options. Or drop Conway and Tripathi, play Vansh and Sam Curran. இல்லனா like drop Shankar and also play Rashid. So இதான் நான் ஓகே. பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவ? ஸோ நான் வந்து இவனை வந்து டிராப் கன்ஃபார்மா கான்வே டிராப் பண்ணிடுவேன். திரிபாத்தியை டிராப் பண்ணிடுவேன். And ஏன்னா maybe Ashwin. ஆக்சுவலி ரச்சின் ஏன் ஐ எம் கிவிங் அ சான்ஸ் ஓவர் கான்வேனா ஜஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் யங். அவ்வளவுதான். It's the same. மேபி He தேர் has இஸ் some டைம் power டு. hitting game compared to Conway. அண்ட் ஆல்சோ ஹி இஸ் யங். மேபி ஹி ஹாஸ் டைம் டு. ஏன்னா ஒரு இம்ப்ரூவ் பண்றதுக்கு மேபி ஹி ஹாஸ் த டைம்.
நெக்ஸ்ட் கண்டிப்பா. சீசன்ல ஹி மைட் கம் குட். ஸோ அதனால ஐ மைட் பிரிசிஸ்ட் வித் ரச்சின். கான்வே டிராப் பண்ணிடுவேன் அண்ட் திரிபாதியை டிராப் பண்ணிடுவேன். அதுக்கு பதிலா ஓப்பனிங்ல மேபி ரஷித் கேன் டூ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனே எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஐம் நாட் ஷுர். ஏன்னா we haven't ஓப்பனர் seen தான், with ரஷீத் ஓப்பனர். நான் பார்த்தேன். ஓகே. ஸோ இஃப் இஸ் ஓப்பனர் ஆப்வியஸ்லி அப்ப வில் ஸ்டார்ட் வித் ரச்சின் அண்ட் ரஷித் தான். அப்புறம் ஒன் டவுன். ஆக்சுவலா நான் சாம் கரன் பத்தி யோசிக்கல, பட் வென் யூ சே இட் மைட் பி a குட் சாய்ஸ். பட் ஆனா ஐ வில் ஸ்டில் கோ வித் என்ன சொல்லலாம், விஜய் சங்கர். இட் இஸ் டூ ஹார்ஸ் டு டிராப் ஹிம். ஏன்னா ஐ திங்க் அதான் தான். Yes, sir. ஆக்சுவலி த ஒன்லி பிளேயர் ஹூ இஸ் ட்ரைங் டு ஹிட் த பால் இன் த ஏர் இன் ஆமா, அவன் சிஎஸ்கே ட்ரை டீம் பண்றான். வந்து லைக் ஆக்சுவலி இட் இஸ் விஜய் சங்கர். வேற எவனும் பால ஏர்லயே அடிக்க ட்ரை பண்ண மாட்டானுங்க. அவன் லைக் ஸோ நிறைய சான்ஸ் வந்தாலும் அட்லீஸ்ட் ஹீஸ் ட்ரைங். ஸோ இன்னும் ஒரு சான்ஸ். மேபி ஐ பிளே பிரிசிஸ்ட் வித் விஜய் சங்கர். மேபி ஐ ட்ரை டு டிராப் அஸ்வின், பட் அது நடக்காதுன்னு தெரியும். ஒரு இதுதான். இல்ல, டிராப் பண்ணா நீ வேற யாரும் கொண்டு வருவ. அதான். ட்ரை இந்த ஆக்சுவலா என்ன வி ஆர் பிளேயிங் வித் ஒன் பேட்ஸ்மேன் ஷார்ட். ஆக்சுவலா பேட்ஸ்மேனே ஆடலாம். அவன் அஸ்வினை தூக்கிட்டு நீ ஒன் ஸ்டேடியா ஆடலாம். அப்படி அப்படி பண்றதுனா லைக் மேக் சென்ஸ். அண்ட் இப்போ நீ ஆல்சோ மிடில் ஓவர் பவுலிங் யாரு? நீ உனக்கு வந்து நூர் அண்ட் ஜடேஜா. ஜடேஜா ஆமா லெஃப்ட் ஹேண்டர்ல, அவங்க இதுதான் ஃபுல்லா லெஃப்ட் போடணும். ஹேண்டர் தான் அங்க இருக்காங்க. ஸோ நீ இதுதான் எப்படி போடணும். ஜடேஜா போடுவ? ஆக்சுவலா அதுதான் இப்ப ப்ராப்ளமே. ஆனா வந்து நீ ஃபுல் ஓவர் போட்டே ஆகணும் ரெண்டு பேரும். ஆமா. அண்ட் இன்னொரு திங் என்னன்னா, ஐ டோன்ட் திங்க் நூர் ஹாஸ் அ வீக்னஸ் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன்ரா. இஸ் a வெரி குட் பவுலர் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். இல்ல லைக் இன்னொரு பவுலர் நீ போட முடியாது, ஜடேஜா போட முடியாது. அதனால தான் நான் யோசிக்கிறேன். கரெக்ட் தான், பட் ஆனா We made a error. நமக்கு Like we should have had a off spinning all rounder, which is Deepak Kuda we had. So அது கரெக்ட் தான். ஆனா அவன அவனால ஆடுறதுக்கு நான் ஆட அஸ்வினே முடியல. ஆடுவேன். ஐயோ. பட் ஓகே ஃபைன். லைக் ஸோ அவனை பத்தி அங்க நம்ம அங்கதான் எரர் ஆயிடுச்சு. சரியா, ரெண்டு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனுமே ஃபெயிலியர் நமக்கு. ஓகே. வாட் அபவுட் இவன் அவன் ஆக்சுவலா எடுத்தாங்களே இவனுக்கு பதிலா கோபால். ஸ்ரேயஸ் கோபாலா? ஆ. ட்ரை பண்ணலாம், அவனை பண்ணலாம். இஃப் டிராப்பிங் அஸ்வின், ஸ்ரேயஸ் கோபால் ஆடணும் கேட்டா. லைக் இல்ல எனக்கு என்னன்னா, ஈவன் கோபால் இஸ் ஓவர் 30 நினைக்கிறேன்ல. 31 32 இருக்கும் அவனுக்கு. லைக் இட்ஸ் நாட் அபவுட் லைக் டெவலப்பிங் ஃபார் ஃபியூச்சர். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்றதா. ஸோ இல்ல இல்ல எனக்கு என்னன்னா, திஸ் சீசன் இஸ் டன். அவ்வளவுதான். இந்த சீசன் வந்து இனிமே கம்பேக் எல்லாம் இல்ல, த்ரோ பேக் தான். அதுக்கு அஸ்வினே ஆடிக்கலாம். லைக் ஸ்ரேயஸ் கோபால் ஆடி நமக்கு இல்ல வேற ஆப்ஷன் அதனால இல்ல. ஐ திங்க் வி கேன் ட்ரை நியூ பிளேயர்ஸ்ல வேற யாராவது. ஆனா அதான் அந்த மைண்ட் செட் அவனுக்கு இருக்காது. இன்னும் வந்து நம்பிட்டு இருக்கானுங்க. இல்ல லைக் அஸ்வின் டிராப் பண்ணிட்டு பேட்ஸ்மேன் ஆடுறது மேக் சென்ஸ், பட் நாட் அகைன்ஸ்ட் எல்எஸ்டி. பிகாஸ் லைக் ஜடேஜா கான் பவுல் தட். ஃபோர் போடலாம், லெஃப்ட் ஹேமர் போட ஆனா வேணாங்கிறது அந்த கிடையாது. இவனையே ட்ரை பண்ணலாம். ராமகிருஷ்ண கோஷ் இஸ் ஆல்சோ அன் ஆல்ரவுண்டுல. லைக் ஸோ ஒரு பவுலிங் ஆப்ஷன் வேணும் நமக்கு போடுறதுல, அது ஒண்ணுதான். அதான் அவன் ஆல்ரவுண்ட்னா ஹீ கேன் பவுல். அண்ட் ஆல்சோ இப்ப ஸ்பின்னே போட என்ன தேவையில்ல. பிரச்சனைனா, லைக் நூர் அண்ட் 1 ஓவர் ஆஃப் ஜடேஜா கூட போடலாம். ரச்சினும் லெஃப்ட் ஹேண்டு போடுறனால தான் பிரச்சனையே. இல்லைன்னா வி கேன் யூஸ் ரச்சின் ஃபார் சம் டூ ஓவர்ஸ் ரச்சினுக்கு யூஸ் பதிலா மோயின் பண்ணலாம். இருந்தா அஸ்வின் டிராப் ஆயிருப்பான் இப்போ. ஆமா கரெக்ட். ஏன்னா அஸ்வின்லாம் வந்து இவன் மோயின் அலி மெய்டன் விக்கெட் போட்டு போறான்டா சேப்பாக்ல. இனிமே அஸ்வின்லாம் இது பண்ணக்கூடாதுடா, சொல்லக்கூடாதுடா. அவர் வந்து இது பண்ணிட்டாருங்க, அவர் அடிச்சிட்டாங்கலாம் ஆனா சொல்லக்கூடாது. நல்லா ஆனா தான் போட்டான் எல்லாமே. இந்த இது மட்டும் தான், இந்த பவர் பிளேல போடுறது மட்டும் தான் அவனுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. லைக் அவனும் பவர் பிளே தானே போட்டான் எப்போ like, ஆமா. நேத்து. அவன் செகண்ட் ஓவர் நினைக்கிறேன்ல. ட்ரெடிஷனல் ஆஃப் ஸ்பின் போட்டான், குத்தி போயிட்டே இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் அதான் குத்தி அவன் போட போயிட்டே இருந்துச்சு. மாட்டான்டா. ஆஃப் ஸ்பின்னரே போட மாட்டான். அதனால நாங்க எனக்கு ஏனே பேட்சுக்கு தெரியல. போட்டுட்டு இருக்கோம், ஏன்னு தெரியல. சோ உனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் என்ன நாளைக்கு? டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பண்ணணும் அண்ட் ட்ரை டு wrap them up within 170 அண்ட் ட்ரை டு சேஸ். இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் நமக்கு. ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் தான். எனக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் மேல இப்ப நம்பிக்கை சுத்தமா இல்ல. நான் போன ஏன்னா மேட்ச்ல சொன்னேன் பேட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பவுலிங் தான் பண்ணணும் டாஸ் ஜெயிச்சா அப்படின்னு. ஆனா கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா ஒன்லி சான்ஸ் வி ஹேவ் இஸ் ரெஸ்ட்ரிக்டிங் தெம் பிலோ 170 பண்ணோம்னா வி ஹேவ் அ சான்ஸ். கெய்க்வாட் கேப்டன்சில இருந்திருந்தா நான் அப்படி சொல்ல மாட்டேன். கெய்க்வாட் கேப்டன்சில சேசிங் தான் லைக் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பெட்டர். பட் வித் தோனிஸ் கேப்டன்சி ஐ எம் ஷுர் லைக் யூ வில் யூஸ் த பவுலர்ஸ் பெட்டர். அவன் சூப்பரா ரொட்டேட் பண்ணிடுவான் இந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இருந்தா. சோ அதனால நான் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணலாம்னு நான் சொல்றேன். லைக் அதான் டிஃபரன்ஸ். நான் 170 180க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா ஐ திங்க் வி ஆல்சோ வி ஹேவ் அ சான்ஸ். மேபி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் இல்ல, கைண்ட் இந்த ஆஃப் பவுலிங் ஒழுங்கா யூஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ். பண்ணா 170 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அவங்கள. யா அதுதான் ஒரே ஆப்ஷன் நினைக்கிறேன் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஐ டோன்ட் சி எஸ் டிஃபெண்டிங் எனி ஸ்கோர். ரொம்ப கஷ்டம் தான். ஓகே, நம்ம ஜெயிக்கிறதுக்குலாம் என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்துட்டோம். பட் லைக் வாட் யுவர் மைண்ட் சேஸ், யார் ஜெயிப்பா நாளைக்கு? எனக்கு என்னமோ எல்லாம் ஜெயிக்கும் தோணுது. எனக்கும் அதான் தோணுது. So, ஏன்னா லைக் ஐ நான் டோன்ட் வந்து see this batting scoring, like at a higher pace. So they are low on confidence. So the other bowlers will try and but தக்கூர் இருக்கான்.
ஷர்துல் தாக்கூர் பவுலிங்க நம்ம அடிக்கலாங்கிறத எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. So, அதுதான் எனக்கு ஒரே அவன் நல்லா போடுறான்டா, அவன் அவன் நல்லா. நல்லா போட்டாலும் நம்ம இவனுக்கு அவனை அடிச்சு நம்ம அடிச்சிருவோம். இப்படிதான் எனக்கு தோணுது. So, பாப்போம், அவன் அவன் எதாவது பண்ணிடுறானு. ஃபுல் டாஸ்ல விக்கெட் எடுக்கிறதா ஒருத்தன் தான். ஆமா, பட் ஆக்சுவலி ஃபுல் டாஸ் இஸ் டஃபஸ்ட் பால் டு ஹிட் இஃப் யூ பவுல் இட் ப்ராப்பர்லி டு சிக்ஸ். கரெக்ட் தான். இன்னைக்கு ஒரு ஆர்ச்சர் வந்து ஒரு ஃப்ரீ ஹிட் பாலுக்கு ஒரு ஃபுல் டாஸ் ஒன்று போட்டு விட்டான் பாரு. நல்லா கடைசி ஓவரோ நல்லா கடைசி முன்னாடி ஸ்பின் வர ஓவர். மாதிரி உள்ள போட்டேன்னு வச்சுக்கோ, அதை எடுத்து நீ சிக்ஸ் அடிக்கிறது கஷ்டம். அதான் சோ, யா அதான் இப்ப நீயும் எல்எச்சி தான் சொல்லியிருக்க, நானும் எல்எச்சி தான் சொல்லியிருக்கேன். சோ அப்ப ரிடம்ஷன் எல்லாம் கிடையாது, அவ்வளவுதான். டென்ஷன்லாம் கிடையாது, முடிஞ்சு. இந்த ஓகே, சீசன் அப்ப. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. பை கைஸ். பை 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 பை.